கர்த்தாவே, என்மேல் இரக்கமாயிரும், நான் ஒரு பாவி. 38ஆம் சங்கீதம். நானோ செவிடனைப் போல கேளாதவனாகவும் ஊமையனைப் போல வாய் திறவாதவனாகவும் இருக்கிறேன். காது கேளாதவனும் தன் வாயில் மறு உத்தரவுகள் இல்லாதவனுமாய் இருக்கிற மனுஷனைப் போலானேன். கர்த்தாவே, உமக்கு காத்திருக்கிறேன். தேவனாகிய ஆண்டவரே, நீர் மறு உத்தரவு கொடுப்பீர். அவர்கள் என் நிமித்தம் சந்தோஷப்படாதபடிக்கு இப்படி சொன்னேன். என் கால் தவறும் போது என் மேல் பெருமை பாராட்டுவார்களே. நான் தடுமாறி விழ ஏதுவாய் இருக்கிறேன். என் துக்கம் எப்பொழுதும் என் முன்பாக இருக்கிறது. என் அக்கிரமத்தை நான் அறிக்கையிட்டு என் பாவத்தின் மித்தம் விசாரப்படுகிறேன். என் சத்துருக்கள் வாழ்ந்து பலத்திருக்கிறார்கள். முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் பெருகி இருக்கிறார்கள். நான் நன்மையை பின்பற்றுகிறபடியால் நன்மைக்கு தீமை செய்கிறவர்கள் என்னை விரோதிக்கிறார்கள். கர்த்தாவே, என்னை கைவிடாதையும், என் தேவனே எனக்கு தூரமாய் இராதையும், என் இரட்சிப்பாகிய ஆண்டவரே எனக்கு சகாயம் செய்ய தீவிரையும். ஆமேன். நம்முடைய இரட்சிப்பாகிய ஆண்டவர் நமக்கு சகாயம் செய்ய தீவிரிக்கிறவராய் இருக்கிறார். நாம் நன்மை செய்கிறவர்களாய் இருந்தாலும் நமக்கு நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறவர்கள் அநேகர் நம்மை சுற்றி இருப்பார்கள். ஆகையால் கர்த்தரை நோக்கி நாம் கெஞ்சி பிரார்த்திப்போம். ஒரு சில சூழ்நிலைகளில் நாம் காது கேட்காதவர்களைப் போல இருக்க வேண்டி இருக்கும். ஊமையனைப் போல பேச முடியாமல் இருக்கிற சூழ்நிலைகள் ஏற்படும். காது கேளாதவனும் தன் வாயில் மறு உத்தரவு இல்லாதவனுமாய் இருக்கிற மனுஷனைப் போலானேன் என்று சங்கீதக்காரன் சொல்வது போல நாம் மௌனமாய் இருந்தால் நலமாய் இருக்கும். பேச வேண்டிய இடத்துல பேசவும், பேசக்கூடாத இடத்தில் பேசாதிருக்கும் கர்த்தர் நமக்கு கிருபைகளை தருவாராக. கர்த்தாவே, உமக்கு காத்திருக்கிறேன். என் தேவனாகிய ஆண்டவரே, நீங்க எனக்கு மறு உத்தரவு தாங்க என்று சொல்லி காத்திருக்கிற அனுபவம் நமக்கு உண்டாவதாக. சத்துருக்கள் நம்மை பார்த்து சந்தோஷப்படாதபடிக்கு, நம் கால்கள் தவறும் போது அவர்கள் பெருமை கொள்ளாதபடிக்கு, நாம் தடுமாறி விழும்போது நமக்கு அதிகம் துக்கம் உண்டாகாதபடிக்கு நம்முடைய அக்கிரமங்களை தெய்வ சமூகத்தில் அறிக்கையிட்டு நம்முடைய பாவத்தின் மித்தம் விசாரப்பட்டு அவரிடத்தில் ஒப்புரவாகுமாக. ஜெபிக்கலாம். நம் ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். முகாந்திரம் இல்லாமல் நம்மை பகைக்கிறவர்கள் நமக்கு பெருகி இருக்கலாம். நம்முடைய சத்துருக்கள் அவர்கள் வாழ்ந்து பலத்திருக்கலாம். நம்முடைய நன்மைக்கு பதிலாக தீமை செய்யலாம். ஆனால் கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். நமக்கு தூரமாக இருக்க மாட்டார். இரட்சிப்பாகிய ஆண்டவரே எனக்கு சகாயம் செய்ய தீவிரிக்கும் என்று சொல்லி உங்களுடைய பாதத்திலே வருகிற ராஜா, எங்களை கைவிடாதவர், எங்களை விட்டு தூரம் போகாதவர், எங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் அறிக்கையிடுதல் உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னிப்பீராக. எங்கள் சத்துருக்கள் வாழ்ந்து பலத்திருந்தாலும் முகாந்திரம் இல்லாமல் எங்களை பகைத்து எங்களை நெருக்கினாலும் அவர்கள் என்னின் மித்தம் சந்தோஷப்படாதபடிக்கு பார்த்து கொள்ளுகிற ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். என் கால் தவறும் போது அவர்கள் பெருமை பாராட்டதுபடி உம்முடைய கிருபை தாங்குவதாக. கர்த்தாவே, உமக்கு காத்திருக்கிறோம். எங்கள் தேவனாகிய ஆண்டவரே, நீர் ஒருவரே எங்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பீர். நாங்கள் செவிடர்களைப் போல கேளாதவர்களாகவும் ஊமையினை போல வாய் திறவாதவர்களாகவும் இருக்கிறோம். எங்களுக்கு இரக்கம் செய்யும். நீர் அப்படியே எங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய போவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்ப என் கால்கள் தவறும் போது வலிவிலாகாமல் காக்கிற உங்களுடைய கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சவுலோ காது கேளாதவன் போல இருந்த அந்த வார்த்தையின்படி எங்கள் சத்துருக்கள் எங்களுக்கு விரோதமாய் பேசுகிற வார்த்தைகளை கேட்காதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.